தேவன் நமக்கு தருகிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் ஈவாய் கிருபையாய் தருகிற மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை காத்து கொள்ளுகிற வழி என்ன என்பதை மிக தெளிவாக பக்தன் சொல்லுகிறான். கேட்போமா? சங்கீதம் 119:30. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். ஜீவ வழியை, உண்மையான வழியை நான் தெரிந்து கொண்டேன் என்று பக்தன் உண்மையாய் சொல்லுகிறார் இல்லையா? அதே போல இன்றைக்கும் கூட இதை கேட்கிற அன்பர்களே, உங்கள் வாழ்வில் இதுவரைக்கும் உங்கள் நன்மையை அல்லது உங்கள் சமாதானத்தை, உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்த பொல்லாத வழிகளை சத்துருவானவன் கொண்டு வந்திருக்கலாம். அதை அறியாதபடி நீங்கள் சிக்கியிருக்கலாம். ஆனால் இன்று அவர் மனதுருகி நம்மை விடுவிக்கிறார். உலக மக்கள் எல்லாரும் மாயைங்கிற பொய்யான வழியில சிக்கியிருந்த போது தமது ஒரே பேரான குமாரனாக இயேசு அனுப்பி ஜீவ வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கேன் என்று சொல்லி, நானும் ஒரு வழியும் சொல்லலை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தினார். ஆம், அவர் பாதையை பிடித்துக்கொள்ள யாவரையும் அவர் தாமே சமாதானத்தான் நிரப்புவார். ஆக இந்நிலைந்து அவருடைய நியாயங்களாகிய வசனத்தை, வார்த்தைகளை, ஆலோசனைகளை கேட்டு நடப்போம். பரலோகத்துக்குரிய சந்தோஷம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த பூமியிலே நாம் இந்த பரலோகத்தை அனுபவிக்க ஒரே வழி இயேசு மாத்திரமே. ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டு மெய் வழியில நடக்க, மெய்யான வழியில நடக்க ஒரு பாக்கியம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே அசட்டை பண்ணாதபடி யாவரும் அது பயபக்தியோடு உங்களுடைய பாதை நடக்க கற்றுத்தாரும். ஒவ்வொருடைய இதயத்தை உங்களுடைய பக்கம் முழுமையாக திருப்பும் ஐயா. இயேசுவே, உங்களுடைய தயவுள்ள கருத்தை வைத்து ஆசீர்வதியும். இழந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். ஆசீர்வதியும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். காட் பிளஸ் யூ.